ஹாய் கண்மணிஸ், இன்றைக்கு என்னோட டியூஸ்டே மினி vlog பார்க்கலாமாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நம்ம இன்றைக்கி இட்லி தக்காளி சட்னி செஞ்சுருந்தோம். ஸோ அது சூப்பராக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு குட்டி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்கரி போயிட்டு சூப்பரான ஒரு டீ குடித்ததுக்கப்புறமா தான் செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டே வந்துச்சு. அப்புறமா நம்ம பஸ் ஏறிட்டு அப்பா அம்மா கூட சேர்ந்து செம்மையாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. அது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ராசிபுரமில் இருக்க செவ்வாய் சந்தைக்கு போயாச்சு. இங்கே தான் எப்போவுமே நம்மளுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கிறதுக்காக நாங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வருவோம். எப்போவுமே பாப்பு கூட வருவேன். ஆனால் இந்த டைம் அப்பா அம்மா கூட சூப்பராக பஸ்ஸில் வந்துட்டோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் நம்மளோட ராசிபுரம் செவ்வாய் சந்தை. இங்கே கிடைக்கிற எல்லா மளிகை பொருட்களும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஏன்னா இங்கே நியர்பையாக நம்மளுக்கு கொல்லிமலை இருக்கிறதுனால கொல்லிமலையில் விளையிற எல்லா பொருட்களுமே செம்ம ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பொருட்களாக நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே நான் இங்கே தான் வீட்டுக்கு தேவையான இந்த சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் இது எல்லாமே வாங்கிட்டு போவோம். ஸோ இந்த டைம் அப்பா அம்மா கூட செம்மையாக அதெல்லாம் வாங்க ஆரம்பித்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சோம்பு, சீரகம் எல்லாமே படி கணக்காக நம்மளுக்கு அளந்து காம்போ செட்டாக கொடுப்பாங்க. சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், அப்புறமா காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு மிளகு கொடுப்பாங்க. ஒரு செட்டு பார்த்திங்கன்னா பெரிய படியில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா 500ம், சின்ன படியில் வாங்கினோம் அப்படின்னா 300 வரும். ஸோ அம்மாவுக்கு ஒரு செட்டு, எனக்கு ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு ஆல்ரெடி வீட்டில் கடுகு, வெந்தயம் இருந்ததுனால அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவதும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் சேலம்லேருந்து இங்கே இதெல்லாம் வாங்குறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற இந்த சீரகம், சோம்பு எல்லாமே செம்ம ஒரு ஃப்ளேவராகவே இருக்கும். ஏலக்காயிலேருந்து அந்த சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாமே. ஸோ நம்ம இங்கே இது எல்லாமே கொஞ்சம் பல்காக வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு சூப்பராக நம்ம வீட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், எண்ணாச்சிப்பூலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி திங்ஸ் தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கும். பேக்கெட்ஸ்லாம் நம்மளுக்கு 10 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வெளில சூப்பர் டேஸ்டியாக பலாப்பழம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு நம்ம சேலம் ஃபேமஸான மாம்பழம் சீப்பான ப்ரைஸில் இருந்துச்சு. 1 கிலோவே நம்மளுக்கு 50 rupees தான். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு நம்ம இப்போது லஞ்சு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வந்தாச்சு. இங்கே மீல்ஸ் வாங்கி நான் அப்பா அம்மா எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி சிக்கன் பண்ணி என்ன தான் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் கூடலாம் வெளில போனோம் அப்படின்னாலும் அப்பா அம்மா கூட மேரேஜ்க்கு அப்புறம் வெளில போய் ட்ராவல் பண்ணிட்டு சாப்பிட்றதே செம்ம ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.